நல்லா இருப்பீங்க. இந்த வேலையிலும் நாம் வந்ததும் போகிறதும் பற்றி சிந்தித்தோமானால் வரும்போதும் ஒன்று கொண்டு வருவதில்லை, போகும்போதும் ஒன்று கொண்டு போவதில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை படைக்கும் பொழுது நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக என்னென்ன வேண்டுமோ அதை நம்முடைய வாழ்க்கையின் நிலைமையை பார்த்து நம்முடைய செய்கையை பார்த்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். நல்லதே நினைத்து நல்லதே செய்து மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். மனதில் தீமையை வைத்து கொண்டு பிறருக்கு தீமை செய்து கொண்டிருந்தால் இப்போது நல்லா இருக்கும், பின்னால் வயதான காலத்தில் அதனுடைய பிரதிபலன்கள் நாம் அனுபவித்தே தீர வேண்டும். ஆனாலும் எந்த மனிதனானாலும் அவனை சோதித்து பார்ப்பதற்கென்று ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவன் ஆண்டவரிடமே பர்மிஷன் வாங்குவான். நம்மை படைத்த தெய்வத்திடமே பர்மிஷன் வாங்கி நம்மை சோதனை செய்வான் என்பது நான் பின்னால் வருகிற ஒரு சம்பவத்தை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பாக நடந்த சரித்திரத்தை பார்த்துக்கிறான். மாவீரன் அலெக்சாண்டர் கிரேட் என்று சொல்லுவார்கள். அவன் எல்லா நாடுகளையும் படித்தான், தன்னுடைய கையில் கீழ் கொண்டு வந்தான். ஆனால் அவன் இறக்கும்போது சிறிய வயதில் அவனுக்கு ஒரு நோய் வந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. இது எல்லோருக்கும் அறிந்தது தான். அறிந்ததை சொல்வதில் ஒன்றும் தப்பில்லை. அவ்வப்போது நினைத்து கொண்டால் தான் நம்முடைய வாழ்க்கை சீராக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடந்த சரித்திரத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அவன் சாவதற்கு முன்பாக அவன் எல்லாரும் அவங்களுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், நான் இறந்த பிறகு என்னுடைய சவப்பெட்டியை மிகவும் நல்ல மருத்துவர்கள், சிறந்த மருத்துவர்களை கொண்டு தான் எடுத்து செல்ல வேண்டும் என்றும், அதுபோக நான் என்னுடைய சவப்பெட்டி எடுத்து செல்லும் வழி பூராம் நான் சம்பாதித்த செல்வங்களை கொட்ட வேண்டும். நான் அந்த சவ கல்லறைக்கு போகும் வரை அந்த நான் சம்பாதித்த செல்வங்கள், தங்கம், அது இதெல்லாம் வழிநடக்க போட வேண்டும் என்றும், அதே போல் இன்னொரு சின்ன கோரிக்கை, என்னுடைய பெட்டியின் என்னுடைய கைகள் 2 பக்கம் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அதிகாரிகள் என்ன ஐயா எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது, சாவை எந்த மருத்துவராலும் தடுக்க முடியாது என்றும், அதேபோல் நாம் கொண்டு வந்தது எதுவும் நாம் எடுத்து போவதில்லை என்பதற்காகத்தான் அந்த தங்க நாணயங்களை எதையும் ரோடு பூரா போடச் சொன்னேன் என்றும், கடைசியில் சொன்னார், 2 கையும் நான் ஏன் வெளியே விட்டபடி பெட்டியை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அவர் சொன்னார், நான் கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போவது எதுவும் இல்லை, நான் நிர்வாணமாக வந்தேன், நிர்வாணமாக போகிறேன் என்று அவர் சொன்ன சரித்திரம் உண்டு. அதுபோல்தான் நம்முடைய பைபிள் ஒரு சரித்திரத்தை பார்த்தீர்களானால், யோபு என்ற பக்தன் ஒருவன் இருந்தான். அதுதான் முதலில் பைபிளில் எழுதப்பட்ட புஸ்தகம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை ஆண்டவரத்தில் ஒரு சைத்தான் சோதனை உன்னுடைய பக்தரை நான் சோதனை செய்யலாமா என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், அவனை சோதித்து பார், அவன் என்னை மறுதளிக்க மாட்டான் என்றும் சொல்வதோடு மட்டுமல்ல என்று சொன்னவுடன் அந்த சைத்தான் அவரிடம் ஆண்டவன் சொல்கிறான், அவன் வீட்டை சுற்றி வேடி கட்டி அழுத்தி வைத்திருக்கிறீரே, யாரும் அவனை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு உத்தமனாக இருக்கிறானே என்று சொன்னபோது, பரவாயில்லை, நீ டச் செய்து பார், நீ தொட்டுப்பார் என்று சொன்னான். ஆனால் உயிரை மட்டும் எடுத்து விடாதே, மற்ற தொந்தரவுகளை கொடு என்று பரமேசன் கொடுத்ததின் பேரில் அவனை தொட்டவுடன் அவனுக்கு தீராத வியாதி ஒன்று வந்தது. மனைவியே அவனை வெறுத்தான். நீ டெய்லி பிரார்த்தனை செய்கிற அந்த கடவுளை விட்டுவிடு என்று சொன்னான். அதற்கு அவன் சொன்னான், நான் கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போவது எதுவும் இல்லை, நிர்வாணியாக பிறந்தேன், நிர்வாணியாக போகிறேன், அதை விட்டுவிடு என்று சொல்லி உதறி தள்ளினான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நமக்கு போதுமான வசதிகள் தேவன் கொடுப்பார். அதற்கு அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அதை படிக்க வேண்டும், இதை படிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது என்று சொல்லி, இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போமா?
நன்றி.